பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஜெயச்சந்திரன், டிமார்ட்டு, அப்புறம் ரிலையன்ஸ் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஸ்டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகரத்திலே தான் வச்சுருக்காங்க. ஆனால் கிராமத்தை யாரும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தேவைகள் வந்துட்டு அவங்களுடைய வியாபாரம் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது நகரத்தில் தான். ஸோ அதனால் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கிராமத்தில் வர வேண்டிய அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ இதே போல தான் இன்றைக்கி அநேகர் வந்து ஊழியங்களையும் வந்துட்டு நகரத்தையே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கிராமத்தை யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை. அதை வந்து யாருக்கும் அது வந்து தேவைப்படுறதும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நிறைய சூழ்நிலைகளில். ஆனால் அநேகரும் அதை வந்துட்டு பின்பற்றுறதும் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் மெயினாக வந்துட்டு ஊழியங்கள் வந்துட்டு அதே எதிர்மறையாக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. கிராமத்தை தான் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதிகமாக. நகரமும் நமக்கு தேவை தான், ஆனாலும் கிராமத்தை வந்துட்டு இன்றைக்கி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவே அநேக கிராமங்களுக்கு சுற்றி திரிந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்னைக்கு வந்து அதை கண்டுக்காம இன்னைக்கு அநேகர் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாதபடிக்கு, ஏன்னா அழகா வசனம் சொல்லுது, வியாதியஸ்தனுக்கு தான் வந்து டாக்டர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வியாதியஸ்தன் யார் அதிகமா எங்க இருக்காங்க அப்படின்னா, வியாதியஸ்தன் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்றாரு, ஆண்டவரை பத்தி தெரியாத ஜனங்கள் வந்து எங்க இருக்காங்க அதிகமானா கிராமத்து சைடு தான். ஸோ அவங்களுக்கு தான் மெயினா வந்து ஊழியர்கள் தேவைப்படுறாங்க. அதை தாண்டி அன்னைக்கு அநேகர் வந்து சிட்டியே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாதபடிக்கு கிராமத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நாங்களும் வந்துட்டு என் டைம் லேபரர்ஸ் என்ற மினிஸ்ட்ரி மூலமாக அநேக சிறுவர் ஊழியங்கள், மற்ற கிராம ஊழியங்கள் எல்லாம் வந்துட்டு சுவிசேஷ ஊழியங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் அதை செய்யறதுக்கு வாஞ்சியாக இருக்கணும்னா எங்களோடு கூட இணைந்து நீங்கள் வந்துட்டு கிராமத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாங்கள் அநேக கிராமத்துக்கு வந்துட்டு சென்று அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய கிருபையினால பெருமை பாராட்டுறதுக்காக இல்லை, அநேகர் வந்துட்டு நீங்கள் உற்சாகமாக செய்யுங்கிற உற்சாகத்தை தூண்டுவதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ எங்களோடு கூட இணைந்து நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் தனியாகவும் செய்யலாம். உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்தால் வந்துட்டு நாங்கள் எப்படி செய்யுது தனியாக அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எங்களோடு கூட சேர்ந்து செய்யுங்க. இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் போகிற கிராமங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வராங்க. கேட்டவரம்பாளையம், எங்கே வரோம் அப்படின்ற கிராமத்துலாம் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. வார்த்தைகள் கேட்குற அநேக ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் அதை சொல்லி கொடுக்குற ஊழியர்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மி. நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருக்கோம். இது பத்தாது. ஏன்னா நிறைய கிராமங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. நிறைய ஆத்துமாக்கள் வாஞ்சியா இருக்காங்க, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய வாஞ்சியா இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆட்கள் பத்தலை. ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் வந்துட்டு எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை செய்யுங்க. அநேக கிராமங்களை வந்து விசிட் பண்ணுங்க. அங்கே உள்ள ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். ஏன்னா நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். நிச்சயமா எல்லா கிராமத்தையும் வந்துட்டு சந்திக்க முடியும் அப்படின்னாக்கா அது எங்களால் மட்டும் கூடாத காரியம். ஸோ அதனால எல்லாரும் சேர்ந்து அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.